இதுல காமெடி என்னன்னா, எதை வைத்து இதுதான் ஆதி கிறிஸ்தவம் என்று இவர்கள் சொன்னார்களோ அப்படி ஒன்று ஆதி கிறிஸ்தவர்களிடம் இருந்ததே இல்லை. அதாவது ஒரு பக்கம் எது கிறிஸ்தவம் என்பதை வரையறுக்கும் உரிமை பைபிள் ஒன்றுக்குத்தான் இருக்கிறது என்று லூத்தரும் அவரது கூட்டாளிகளும் சொல்லிக்கிட்டாங்க. இன்னொரு பக்கம் முதல் 3 நூற்றாண்டு கிறிஸ்தவர்கள் நம்பிய விஷயங்களை மட்டுமே நாங்களும் நம்புகிறோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டாங்க. ஆனா எது கிறிஸ்தவம் என்பதை வரையறுக்கும் உரிமை பைபிள் ஒன்றுக்குத்தான் இருக்கிறது என்று முதல் 3 நூற்றாண்டு கிறிஸ்தவர்கள் யாருமே நம்பியதில்லை. அது கிறிஸ்தவம் பிறந்து சுமார் 1500 ஆண்டுகளுக்கு பிறகு கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு நூதனமான உபதேசம். எது கிறிஸ்தவம் என்பதை வரையறுக்கும் உரிமை அப்போஸ்தலர்களிடமிருந்து வழி வழியாக வந்த சபை தலைவர்களுக்குத்தான் இருக்கிறது என்றுதான் ஆதி கிறிஸ்தவர்கள் நம்பினாங்க. ஒரு தப்பறைவாதி யோவானின் நற்செய்தியில் இப்படி எழுதியிருக்கிறது, பர்னபாசின் நிருபத்தில் அப்படி எழுதியிருக்கிறது என்று சொன்னா அப்போஸ்தலர்களிடமிருந்து வழி வழியாக வந்த ஆயர்களோ தந்தையர்களோ அப்படி சொல்லியிருக்காங்களா என்பதுதான் ஆதி கிறிஸ்தவர்களின் கேள்வியாக இருந்திருக்கிறது. ஒருவேளை அப்போஸ்தலர்கள் தங்கள் போதனைகளை எழுதியிருக்கவில்லை என்றால் நமது கேள்விகளுக்கான பதில்களை எங்கு தேடுவோம்? அப்போஸ்தலர்களால் நிறுவப்பட்டு வழி வழியாக அவர்களுடைய போதனைகளை பாதுகாத்து கொண்டு வருகிற தொன்மையான சபைகளிடம்தானே விசாரிப்போம். அப்படிப்பட்ட சபைகளின் ஆதரவு நமது உபதேசங்களுக்கு இருப்பதால் பைபிளும் நமது உபதேசங்களைத்தான் போதிக்கும் என்று தைரியம் கொண்டு இந்த தப்பறைவாதிகளுக்கு பைபிளிலிருந்தும் நான் பதில் சொல்கிறேன் என்று புனித ஐரனியஸ் கிபி 170களில் எழுதுறார். அவர் மட்டுமல்ல, எல்லா ஆதி தந்தையர்களுமே அப்படித்தான் எழுதுறாங்க. அப்போஸ்தலர்கள் நிறுவிய சபைகள் போதிக்கும் உண்மைக்கு எதிரான போதனை போல ஒரு வாடை வீசினாலே அவைகளை கள்ளப்போதகம் என்று தீர்மானித்து விட வேண்டும் என்று டெர்ட்டுல்லியன் கிபி 190களில் எழுதுறார். இன்னும் ஒருபடி மேல போய் பைபிள் வசனங்களை குறித்து மோதிக்கொள்வதில் தலைவலியையும் வயிற்று வலியையும் வாங்கிக்கிறத தவிர வேற எந்த பிரயோஜனமும் கிடையாது அப்படின்னு கூட சொல்றார். அதனாலதான் இப்படிப்பட்ட கேள்விகள் எழும்போதெல்லாம் இந்த சபை தலைவர்கள் ஒன்று கூடி கவுன்சில்களை நடத்தி எது உண்மையான கிறிஸ்தவம் என்று வரையறுத்து கொண்டார்கள். இதற்கெல்லாம் என்ன அர்த்தம்? ஆதி கிறிஸ்தவர்கள் மத்தியில் ஒரு உபதேசத்தை ஸ்தாபிக்க வேண்டும் என்றால் அது ஸ்கிரிப்சரலானது என்று சொல்லுவதில் 10 பைசாவுக்கு பிரயோஜனம் இல்லை, அது அப்பஸ்டாலிக்கலா என்று காண்பித்தாக வேண்டும் என்று அர்த்தம். ஏன்னா பைபிளை ஸ்கிரிப்சர் என்று ஏற்றுக்கொள்வதே அது அப்பஸ்டாலிக்கல் என்பதால் தானே. அதாவது அப்போஸ்தலர்களிடமிருந்து வந்தது என்பதால் தானே அவைகளை நாம் இறைவார்த்தை என்று ஏற்றுக்கொள்கிறோம். அப்படின்னா எந்த ஒரு உபதேசமும் ஸ்கிரிப்சரலா என்று பார்ப்பதை காட்டிலும் அப்பஸ்டாலிக்கலா என்று பார்ப்பது தானே அறிவுள்ளவன் செய்யற வேலை. அதைத்தான் ஆதி கிறிஸ்தவர்களும் செய்தாங்க. அப்படி இருக்கும்போது எந்த ஒரு விஷயத்தையும் இது அப்பஸ்டாலிக்கலா என்று பார்த்த ஆதி கிறிஸ்தவர்களுக்கு முற்றிலும் எதிரான ஒரு அளவுகோலை கையில் எடுத்த ஒரு புதிய அஸ்திபாரத்தை போட்டுக்கொண்ட புராட்டஸ்டன்ட்டுகளின் மதம் ஒரு புதிய மதமா இல்லை ஆதி கிறிஸ்தவமா?